ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். நிறைய தமிழ்நாட்டு பசங்க வந்து கேரளா பொண்ணுங்களை பிடிக்குன்னு சொல்லிட்டு நிறைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயோ அப்புறம் இன்ஸ்டாகிராம்லயோ நிறைய பார்த்துருப்போம். இங்க அந்த மாதிரி ஒரு காதல் வந்து உருவாகுது. அந்த காதல் எப்படின்னு பாத்தீங்கன்னா, கேரளா பொண்ணுகிட்ட போய் தமிழ் பையன் ப்ரொபோஸ் பண்ணல, கேரளா பொண்ணே தமிழ் பையன் ப்ரொபோஸ் பண்ணுது. ஸோ இதுல வந்து ஒரு செம்ம காமெடியாகவும் இருக்கும், செம்ம ஒரு லவாகவும் இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அது மட்டும் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நம்மளுடைய லைவ் வரும். ஒவ்வொரு லைஃப்ல லவ் ஸ்டோரி ஏதாச்சும் நம்ம ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்பிளே கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட லவ் ஸ்டோரியும் நம்ம சேனல்ல பதிவிடலாம். ஆரோன்கிற பையன் பாத்தீங்கன்னா, இவர் எங்க வேலை பார்க்குறாரு அப்படின்னா திருவனந்தபுரம். இவரோட சொந்த ஊர்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில வந்து ஒரு சின்ன கிராமத்துல சின்ன கிராமத்துல பிறந்தாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பாத்தீங்கன்னா 4 பேரு, 2 அக்கா, அப்புறம் வந்து ஒரு அண்ணன். இவர் வந்து லாஸ்ட் கடைக்குட்டி. ஸோ இவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஒரு சின்ன வயசுல எல்லாமே ஜாலியா போயிட்டு இருந்த லைஃப் தான். ஏன்னா வந்து சின்ன பையன் வீட்டுல கடைக்குட்டி அப்படிங்கிறனால ரொம்ப ஒரு செல்லமா இருக்கும். வீட்டுல ஒரு செல்லமா வளர்ந்த பையன். ஸோ எதுக்கு கேட்டா வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்த பையன். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆக வளர வீட்டோட நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அவரே சொன்னா வேலைக்கு போறேன் அப்படின்ட்டு வேலைக்கு போறாரு. வேலைக்கு போற இடம் பாத்தீங்கன்னா திருவனந்தபுரம். அவரோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரூட் ஜூஸ் கடையில வந்துட்டு இந்த ஃப்ரெஷ் ஜூஸ் மேக் பண்ணுவாங்களா, ஸோ அந்த வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷம் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு பாத்தீங்கன்னா வயசு வந்து பாத்தீங்கன்னா 25 ஆகுது இந்த டைம்ல. 25 இது எப்ப நடந்து கேட்டீங்கன்னா 2015 நடந்த ஒரு லவ் ஸ்டோரி. இவர் வந்து ஒரு போரிங்கா, ஏன்னா ஊரை விட்டு வெளியே வேலைக்கு போனாலும் நிறைய ஒரு கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே போரிங்கா அப்படியே வேலை பார்த்துட்டே டெய்லி வேலை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ அவருக்கே வந்து வேலை பிடிக்கல. அது எப்போ முதல்ல ஒரே மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டு காலையில இருந்து ராத்திரி வரை நிற்கணும். இது ஒண்ணு. காலையில 8 மணிக்கு ஆரம்பிச்சா ராத்திரி 11 மணி வரை ஃபிக்ஸ் வந்து வேலை இருந்துகிட்டே இருக்கும். என்னோட மழை டைம் சீசன் அந்த மாதிரி டைம்ல வந்து வேலை கம்மி. பட் வெயில் டைம் அந்த டைம்ல வேலை அதிகமா இருக்கும். ஆனால் ஜூஸ் கடையில் வந்து எப்பவுமே வெயில் டைம் அதிகமா சேல்ஸ் ஆகும். ஸோ அப்படி வந்து அவரோட லைஃப் ரொம்ப போரிங்கா போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 months 3 months ஒன்ஸ் வீட்டுக்கு வருவாரு. வந்து அப்படி ஜாலியா இருந்துட்டு போவாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு. இப்படி போயிட்டு இருக்க டைம்ல லைஃப்ல ஒரு பொண்ணு வந்து கடைக்கு வந்து, ஸோ அந்த பொண்ணு வந்து இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு நாள் அந்த கடைக்கு ஜூஸ் குடிக்கிற வராங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அழகா இருப்பாங்க. கேரளா பொண்ணுங்க சொல்லவே வேண்டாம், செம்மையா அழகா தான் இருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா கார்த்திகா. ஸோ கார்த்திகா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கடைக்கு வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா பிடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த இதை வந்து உங்ககிட்ட சொல்லலை, எப்படி சொல்ல முடியும், பர்சனலா எப்படி சொல்ல முடியும். அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து டெய்லி அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுறாங்க. ரெகுலரா ஜூஸ் குடிக்க வராங்க. வந்துட்டு இந்த பையனை அப்படி பார்த்துட்டு போறதே அவங்க வேலையை வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 2 weeks 3 weeks ஆயிடுச்சு. ஆரோன் பார்த்தீங்கன்னா ஊருக்கு போறாரு. ஊருக்கு பார்த்தீங்கன்னா போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சடனா ஊருக்கு போறது. பொண்ணு வரும்போது டக்குன்னு என்ன ஆச்சு அப்படின்னு வந்து ஒரு 2 days அப்படி கடைசியா வந்துட்டு இருக்கு. வந்துட்டு அந்த பசங்கள்ட்ட விசாரிச்சுட்டு போயிருக்கு, எப்போ வருவாரு என்ன அப்படின்னு கேட்டு விசாரிச்சுட்டு போயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஆரோட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, கடையில வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஃபோன் அடிச்சு சொல்றாங்க. ஸோ நம்ம கார்த்திகாவோட லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திகா வந்து வீட்டில் ஒரு பொண்ணு, அப்புறம் வந்து அவங்க ஒரு அண்ணன் வந்து ஜிம் ட்ரைனரு. கார்த்திகா வீட்டில் வந்து அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப். ஸோ இவங்க வந்து வீட்டில் கடைக்குட்டி தான். இவங்க என்ன சொல்ல கேட்குற மாதிரி தான். இவங்க நல்லா படிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில இருக்காங்க. அங்கே கேரளால வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து இவங்க லைஃபோட ஜாலியா போயிட்டு இருக்க அந்த காதல் அப்படிங்கிறது அவங்க மனசுக்குள்ள வந்துருச்சு. வந்த உடனே அந்த பையனை வந்து டெய்லி பார்க்க வந்தாங்கல்ல, ஆரோனை பார்க்க வரும்போது ஆரோன் இல்லை ஒரு நாள். ஸோ இவங்க வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ண உடனே இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்றது யார்கிட்ட கேட்டீங்கன்னா, கசின் பிரதர் ஒருத்தர் இருக்காங்க. அவர்கிட்ட போய் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ஷேர் பண்ண உடனே அவரும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லவ்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்காரு. ஸோ லவ்னு வந்துட்டு ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்களே மனசுக்குள்ள, இதுதான் லவ் போலுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா அவர் போன உடனே இவங்களால வந்து இருக்க முடியல. ஏன்னா அவங்கள வந்து பிரிஞ்ச அந்த ஒரு நொடி இந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அவர் வந்து 2 நாள் தான் பார்க்கல, பட் 2 நாள் பார்க்கறது அவங்க மனசுக்குள்ள கஷ்டமா இருக்கு. உண்மையான லவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபீல் நிறைய பேர் இருந்திருக்கும். ஒரு பையனை வந்து பார்த்துட்டு தொடர்ந்து பார்த்துட்டு நம்ம லவ் பண்ணிட்டு அவங்கள சட்டனா பார்க்க முடியல அப்படின்னா அந்த ஒரு ஃபீல் வந்து மனசுக்கு பயங்கரமா இருக்கும். அது வந்து நிறைய வெளிக்காட்டலாம். அது வந்து ஒரு எல்லாரும் லவ் பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா 3 days அப்புறம் வந்து வாடாது. வந்த உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணு வந்து வருது. வந்து அன்னைக்கு வந்துட்டு வந்து சொல்லுது கேரளால வந்து அது ப்ரொபோஸ் பண்றாங்க. கேரளா ப்ரொபோஸ் பண்ண எனக்கு எப்படின்னு தெரியாது. ஸோ ஐ லவ் யூன்னு சொல்லுது. அந்த பொண்ணு கேரளா முறையில சொல்லியிருக்கு. ஐ லவ் யூன்னு சொன்ன உடனே நம்ம ஆரோன் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் கேரளா தெரிஞ்ச உடனே அவர் அப்படி திருப்தி முடிக்கிறார். என்னடா அவர் பொண்ணு நம்மளோட ப்ரொபோஸ் பண்ணிட்டே அப்படின்ட்டு அவர் அப்படியே மேலைக்கிலேயே பார்த்துட்டே இருக்காரு. பதட்டத்துல அப்படி இருக்காரு. ஒரு மாதிரி கையெல்லாம் ஷீவரிங் ஆயிடுச்சு அவருக்கு. உடனே டக்குனு வந்து அந்த பொண்ணு வந்து பதில் வந்து 2 நாள் கழிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து போயிருச்சு. போன உடனே இவர் வந்து எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டே இருக்காரு, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஓனர்ட்டு வந்து அந்த பசங்க வந்து சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு வந்து இப்படி வந்து அந்த பையனை தேடிட்டு போகுது, அந்த பையனை வந்து லவ் பண்ணது கொடுங்க அப்படின்னு. அந்த பையனோட ஓனர் ஆரோனோட ஓனர் வந்து என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த மாதிரி பொண்ணுங்களாம் செட் ஆகாது, கேரளா பொண்ணுங்களாம் நம்ம ஊருக்கு செட் ஆகாது, நம்ம ஊர்ல இருக்க மாட்டாங்க, நீ என்னதான் நினைச்சாலும். ஏன்னா அவங்க வந்து அவங்க இருக்க கல்ச்சர் வேற, நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி வேற, இந்த பொண்ணுங்க வந்து நம்ம ஊர்ல வந்து வாழ மாட்டாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமா அவர் பேசுறாங்க. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆயிருக்கும் அப்படிங்கிறது ஒரு பயம். பட் இவரு அதெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கல. இவரு என்ன பண்ண அப்படின்னா, கசின் பிரதர் ஒருத்தர் இருக்காரு.
ஸோ அவர்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாரு. ஸோ வந்து அவருக்கு கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே இப்படி வந்து ஒரு பொண்ணு என்ன ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்க, என்ன பேசல எனக்கு தெரியல அப்படின்னு. சரிடா ஒரு 2 நாள் யோசிச்சு பாரு, 2 நாள் யோசிச்சு பார்த்து உனக்கு என்ன தோணுது அதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வருது. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கசின் பிரதர் வராரு. அந்த பொண்ணு வந்து இந்த ரோட் சைட்ல இப்படி ஷாப் இருக்கு, அந்த பொண்ணு வந்து ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. ஆப்போசிட்ல அவர் கசின் பிரதர் அனுப்புறாங்க. அப்போ வந்து அந்த அவர்கிட்ட ஆரோண்ட போயிட்டு அந்த கசின் பிரதர் என்ன சொல்றாருன்னா, சேச்சி பறந்தது மனசுல ஆயோ அப்படின்னு மாதிரி கேட்கிறாரு. இவரு டக்குன்னு அது எனக்கு வந்து அந்த மாதிரி சொன்னாங்க, அதனால அந்த மாதிரி சொல்றேன், எனக்கு இது கன்ஃபார்ம் கரெக்டா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, கேரளா மொழி. ஸோ மனசுலாய் அப்படின்னு கேட்ட உடனே இவர் வந்துட்டு அப்போ திருந்துட்டு படிக்கிறாரு. உடனே அந்த பொண்ணாங்க இருந்து வந்த உடனே அதை அப்படியே பாக்குறாங்க. பார்த்த உடனே 2 பேருக்குமே ஒரு கண்ணிலேயே அந்த காதல் வந்து தெரியுது. 2 பேருக்குமே காதலிச்சிட்டாங்க, காதலிக்கிறது தெரியுது. ஸோ இந்த பொண்ணு வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுது. ஸோ வந்து வாட்ஸ்அப்ல இவரு வந்து சேட் பண்றாரு. ஸோ 2 பேரும் சேட்டிங் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மத்தியம் தான் அப்படியே அவங்க கசின் பிரதர் வந்து இவர் எல்லாத்தையும் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காரு. இப்படி நடந்துச்சு இன்னைக்கு, இந்த பொண்ணு வந்து இப்படி வந்து பேசிச்சு, இப்படி வந்து எதை பார்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஸோ என்ன பண்ணலாம் அடுத்து அப்படி ஐடியால இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இந்த பொண்ணை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, அப்போ வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்களா, வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு கேட்கற கசின் பிரதர். இல்லடா எனக்கு வந்து அவளுக்கு கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்னு இவர் பேசுறாரு. பேச உடனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து அந்த பொண்ணோட அண்ணனுக்கு வந்து லவ் மேட்டர் எப்படி தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சடனா வந்து ஒரு பிரச்சனை பண்ணிருக்காரு. அவர் ஜிம் ட்ரைனர் வர ஒரு 5-6 பேர் கூட்டத்தில் இருக்காரு. கூட்டத்தில் இவர் பார்த்து கொஞ்சம் மிரண்டிட்டாரு. ஆள் எல்லாம் பல்கா இருக்காங்க, பல்கா இருந்தா மிரண்டாரு. மிரண்ட உடனே டக்குனு வந்து அந்த பொண்ணுக்கு நியூஸ் பண்ணோட பொண்ணு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கார்த்திக் என்ன பண்றாங்க, இது என்னோட லைஃப் நீ தலையிடாத அப்படின்னு அவங்க அண்ணாட்ட சண்டை போடுறாங்க ஆரோனுக்காக. ஸோ ஆனால் நீ வந்து அவனை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவர் தெளிவா இருக்காரு. அவங்க வீட்டுல எல்லாரும் கார்த்திகா வீட்டுல அப்பா அம்மா சப்போர்ட், ஏன்னா வந்து செல்ல பொண்ணு, ஸோ என்ன டிசிஷன் எடுத்தாலும் ஓகேமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ஆனா வந்து இவர் வீட்டுல என்ன பண்ணலாம், இப்போ வந்து ஆரோன் வீட்லயே பேசணும், ஆரோன் வீட்லயே எனக்கு தெரியாது எப்படி பேச அப்படிங்கிறது அவனுக்கு புரியல. ஸோ வந்து கார்த்திகா வந்து சொல்றாங்க, நான் வந்து உங்க கூட உங்க வீட்டுக்கு மாறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ நீ வந்து என்ன தப்பா நினைச்சுக்கோங்க வீட்டுல, நான் வந்து இதுவரை எந்த பொண்ணையும் கூட்டு வீட்டுக்கு போனதே கிடையாது அப்படின்னு இவரு பேசணும். இல்லை நான் என்னோட கசின் பிரதரை கூட்டு வரேன், ஸோ உன்னோட ஃப்ரெண்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு கூட்டு போறாரு. நம்ம தமிழ்நாட்டு கூட்டு வந்திருக்காரு. கூட்டு வந்தவொடனே அங்க வந்து கன்னியாகுமரி போறாங்க. 2 பேரும் கன்னியாகுமரியில போய் ப்ரொபோஸ் பண்றாங்க. அந்த மறுபடியும் ப்ரொபோஸ் பண்ணது இவருக்கு அப்பவும் கையெல்லாம் இப்படி ஆட வச்சுட்டு அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல ஒரு பொண்ணு ப்ரொபோஸ் பண்ணணும், இது வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து ப்ரொபோஸ் பண்ணது, ஃபர்ஸ்ட் டைம் லவ் பண்றாரு லைஃப்ல, அது வந்து அவருக்கு ரொம்ப ஒரு புது ஃபீலா இருக்குது. ஸோ அப்புறம் வந்து அப்படி 2 லவ் பண்றாங்க, அப்படியே அந்த கடற்கரையில சுத்திட்டு வராங்க, போட்டோஸ் நிறைய எடுக்கிறாங்க, எடுத்துட்டு அப்படியே மெமரிஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாள் அப்படி வீட்டில் அவங்க வீட்டில் ஆரோனோட வீட்டில் ஸ்டே பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு அவங்க ஃபேமிலி கூட கொஞ்சம் மிங்கிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 2 பேரும் போயிடுறாங்க. போன இவர் வந்து வேலைக்கு போறாரு, மறுபடியும் அந்த பொண்ணு வந்து அங்கே போயிடுது, அவங்க வீட்டுக்கு போயிருது. ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க, மறுபடியும் அவங்க அண்ணா வந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் முடிவு எடுக்கிறாங்க 2 பேருமே, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம ஆரோனோட வீட்டில் பேசும்போது ஆரோன் வீட்டில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மேரேஜ் நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், எப்படின்னா நீ இது நம்ம ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது 2 பேருமே வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க ஓடி போகிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கிடையாது, கேரளால எங்கேயுமே கல்யாணம் பண்ணலாம். இவங்க நேரம் போகிற பார்த்தீங்கன்னா மும்பை ஏன் போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட கசின் பிரதர் இருக்காரு, ஆரோனோட கசின் பிரதர், அவர் வந்து மும்பைல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை வந்து மீட் பண்ணிட்டு அங்கேயே வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே போயிட்டாங்க. போனோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கசின் பிரதர் இருக்காரு, அவரோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸ்டே பண்ணிட்டு அங்கே வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. மேரேஜும் பண்ணிட்டாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜும் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கூட்டு வராங்க. வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க, ஆரோனோட வீட்லயே ஒத்துக்க மாட்டாங்க. கார்த்திகா வீட்டுல வந்து அவர் அண்ணன் வந்து யாருக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும்போது மறுபடியும் பாம்பேக்கு கூட்டு போயிட்டாரு ஒரு கசின் பிரதர். பாம்பே கூட்டு போன உடனே அவருக்குமே பிரச்சனை தான், அவருமே வீட்டுல வந்து பயங்கர திட்டிட்டு அவருமே ரொம்ப சண்டை போட்டுட்டு இருக்காங்க வீட்டுல எல்லாருமே. ஸோ அவரு இதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஃபுல் அந்த கல்யாணத்தை முன்னாடி நடத்தி வச்சு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க 2 பேரும் மும்பைல வந்து ஒர்க் பண்றாங்க. மும்பைல வந்து நான் வந்து கார்த்திகா ரொம்ப நல்லா படிச்சிருந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ஒர்க்கு போயிட்டாங்க, ஜாப் போயிட்டாங்க. இவரோட ஒரு சின்ன வேலைகள் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் லைஃப் ஒரு ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழிச்சு 2 பேருமே ஒரு வீடு எடுத்து அப்படியே ஸ்டே பண்ணி அவங்களோட லைஃப் வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி போக ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. 6 மந்த் ஆன உடனே அவங்க நம்ம ஆரோனோட வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் டைம் போறாங்க, வீட்டுக்கு போகும்போது வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஸோ எல்லாத்தையும் இன்ட்ரோ கொடுத்து நல்ல ஒரு மிங்கிள் ஆயிடுறாங்க. கேரளா கப்பல்ஸ், கேரளா பிளஸ் தமிழ்நாடு, கேரளா பிளஸ் தமிழ்நாடு மிங்கிள் ஆயிடுறாங்க. செம்மையா ஒரு லைஃப் அவருக்கு போகுது. இப்படி போயிட்டு இருக்க டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அப்போதான் நம்ம கசின் பிரதர் இருக்காருலாம், ஸோ அவரோட வாழ்க்கையிலே ஒரு சின்ன ஒரு லவ் பேச ஆரம்பிக்குது. இது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கார்த்தியோட ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு வந்திருக்காங்க, அவங்க ஒரு இன்டர்வியூ கண்டி மும்பை வந்திருக்காங்க. ஸோ அப்போ வந்து இவங்க வீட்டுக்கு வந்து தங்க வராங்க. வரும்போது பாத்தீங்கன்னா
பிக்கப் பண்ணணும். பிக்கப் பண்ணதுக்கு போறது யார் பாத்தீங்கன்னா நம்ம ஆரோனோட கசின் பிரதர் தான் பிக்கப் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து ஒரு பைக் வச்சிருக்காரு, பைக்ல பிக்கப் பண்ணிட்டு வரலான்னு போறாரு. ஸோ போகும்போதே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பயங்கரமா பிடிச்சிருது இவருக்கு. பிடிச்ச உடனே பாத்தீங்கன்னா இருக்கு காதலுக்குள்ளே காதல் இருக்க வேற மாதிரி இருக்கும். பிடிச்ச உடனே இவர் வந்து அப்படியே பேசிட்டே வராரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பாம்பேல இருக்க நாள் ஃபுல்லா இவர் வந்து அந்த பொண்ணு கூடயே தான் இருக்காரு. அந்த பொண்ணு எங்கெல்லாம் போதோ என்ட்ரி கூட்டு போனா ட்ராப் பண்ண போறாரு, அதை மால் கூட்டு போறாரு, அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் கூட்டு போறாரு. கூட்டு போயிட்டு செம்மையா அந்த பொண்ணு கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அந்த பொண்ணு வந்து சடனா வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னோட இவருக்கு வந்து மனசே தெரியல. ஏன்னா காதல் சொல்லவே இல்லை, அந்த பொண்ணும் காதல் சொல்லல. அந்த பொண்ணும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க, 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இது வந்து எப்படி சொல்ல அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா யாருக்குன்னே வந்து நம்ம கார்த்திகாவை வீட்டுல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணோட கார்த்திகாவோட ரிலேஷன் தான், ஃப்ரெண்டோட கொஞ்சம் ரிலேஷன்ஸ்ல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்களா அந்த மாதிரி. இது வந்து நம்ம மறுபடியும் லவ் பண்ணா எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ இப்படி வந்து அந்த ட்ரெயின் ஏறி போறாங்க கார்த்தியோட ஃப்ரெண்டு. இவரோட மனசும் சேர்ந்த ட்ரெயின்ல ஏறி போயாச்சு, கசின் பிரதரோட மனசு. ஸோ இவ்வளவுதாங்க அவங்க லைஃப்ல நடந்த ஸ்டோரி. ஸோ இவங்க லைஃப்ல வந்து ஃபேமிலியில அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட லைஃப்ல சந்தோஷமா போயிட்டு இருக்கு. ஆரம் கார்த்திகோட லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்காங்க. மனசுல வந்து லவ் ஸ்டோரிஸ் இருக்கும், அதை நம்மகிட்ட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்பிளேல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் கொடுக்குறேன். ஃபாலோ பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. உங்களோட லவ் ஸ்டோரியும் நம்ம சேனல்ல போடலாம். பாய்.